வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளாலையும் வீடியோ ரெகுலராக போடுறதுக்கான டைமிங் நமக்கு சரியா அமையல. ஸோ நம்மளோட ட்ராவல் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. வியட்நாம் சீரிஸ் அதோட 3rd எபிசோட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுவும் போட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருச்சுன்னா போய் பார்த்துட்டு வாங்க, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் போதை கணமேன்ற ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரியாக்ஷனை தாண்டி நம்ம ரீல்ஸு கண்டென்ட்டு அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா போதை கிழமை இன்ஸ்டாகிராம் சேனலில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஸ்கேவோட வழியிறேன் நேம்லாம் எனக்கு அப்படியே வித்தியாசமா இருக்கு. சலம்பல வழியிறேன் புது புது வார்த்தைகள் உருவாகிட்டே இருக்கு. அதாவது டெய்லியா நம்ம வந்து யூஸ் பண்றோம்ல, சலம்பாதல வழியாத அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வார்த்தையில இப்போ விக்னேஷ் சிவன் லிரிக்ஸ்ல வந்திருக்கு இந்த பாட்டு. ஸோ பாட்டை பார்த்துடலாம். வர வர ரொம்ப வழியிறேன், நான் வழியிறேனே, இந்த லென்ஸ் ஃப்ளார் அழகா இருக்கு. ரூமோட இதுல பார்ப்போம். இது போதும் நான் விழ டைம் போறது தெரியல, கிரிகிரின்னு சுத்து உள்ள உள்ள ஏதும் மாறலையே, உள்ளாரா ஓடி போய் மூஞ்சராடுறாளே, உன்னால ஓரமா போய் ஆடுறேன், சொல்லாத சோகமெல்லாம் தாண்டி ஓடி சைலண்டா நானும் உள்ள பாடுறேன். செட்டு எல்லாமே அழகா இருக்கு. அவர் அந்த ரூம்ல பண்ணிட்டு இருக்காரு. கட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சூப்பரா இருக்குல்ல பாக்கிறது. ஷாருக் கான் இப்படி பண்ணுவாரு, இவர் இப்படி பண்ணுவாரு. ஃப்ரேம்ல தனி கம் ஃபால் இன் லவ் இன் சினிமாஸ். இது லவ் ஃபில்மோட
தெரியல மதராசின்னு போட்டிருக்கே பிள்ளை லவ் ஃபிலிம் இருக்கலாம் ரத்தம்லாம் Come தெரிஞ்சுக்கல fall in love னு போட்டிருக்கேன். ஓடுறதான். எனக்கு அப்படியே அந்த சிரிக்காதையோட ஃபீல் தான் பாருங்க. ஆனா எனக்கு வந்து சிரிக்காதே அளவு மேஸ்மரைஸ் பண்ணல நீ ஒரு மாதிரி சிரிக்காதே வந்து அப்படி ஒரு மாதிரி அந்த சிரிக்காதே அந்த வந்து அப்படி நெஞ்சில் அப்படி வருடிட்டு போவோம் அந்த அளவுக்கு எனக்கு இது பண்ணல ஆனா இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு சிரிக்காதையோட கம்பேர் பண்ண முடியாது இது ஒரு மாதிரி வில்லியோட சாங்லாம் அப்படியே வாய்க்குள்ளேயே முணுங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு நமக்கு லைன் சரியா கேட்கல ஆனா இது ஒரு ஃபீலா போகுது எனக்கு லிரிக்ஸ் ஆனா ரொம்ப பிடிச்சிருக்கு லிரிக்ஸ் ஐயோ அவர் வந்து விக்னேஷ் வந்து என்னைய அதை சொன்னா எல்லாரும் இது பண்ணுவாங்க என்னைய கேட்டா வந்து அவர் டைரக்ஷன் விட்டுட்டு ஃபுல் டைம் லிரிசிஸ்டா மாதிரிலாம் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் செம்மையா பண்றாப்புல தீமான்னு ஒரு பாட்டு வந்துச்சுல அந்த பாட்டுல ஒரு லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு ஐயோ அதெல்லாம் வேற மாதிரி அதான் அந்த லிரிக்ஸா பார்த்தோம்னா விக்னேஷ் சிவனோட அவ எழுதிடுவார் அவரோட சென்ஸே அது வந்து வேற லெவல் சென்ஸ் அனிருத்தோட அந்த மேஜிக் ஒன்று ஆட் ஆகி அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் கொஞ்சம் அதுல மிளகாப்பொடி போட்டு லவ் மேஜிக்ல அப்படியே தூவி விட்டுருக்காங்க மியூசிக்கா பார்த்தோம்னா அனிருத்தோட மியூசிக் வந்து எல்லா டைமும் கேட்டுட்டே இருக்க மாதிரி ஒரு மியூசிக் மாதிரி தான் இந்த பின்னாடி போயிட்டே இருக்கு அது அந்த மாதிரி தான் இருக்கு ஆனா மேக்ஸிமம் அனிருத்தோட நிறைய பாடல்கள் நம்ம ஏற்கனவே கேட்டுட்டே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு ஆனா மொத்தமா பார்க்கும்போது அது நல்லா தான் அது ஒரு மேஜிக்கலா தான் இருக்கு சோ வெயிட்டிங் ஃபார் மதராசி ஆனா எஸ்கே இனிமேல் ஒரு ரெமோ மாதிரி ஒரு படம் கொடுப்பாருன்றது சந்தேகம் ஏன் அதான் கொடுப்பாரு அவரை பத்தி உனக்கு தெரியுமா எல்லாத்துலயும் ஒரு படியிலயும் ஒன்னொன்னு டெவலப் மாத்தி வச்சிருக்காங்க இவர் மாஸ் இவர்தான் மாஸ் அடுத்து இவர்தான் துப்பாக்கியை கையில வச்சிருக்காரு நடக்கக்கூடாது துப்பாக்கி இவர்தான் கையில வச்சிருக்காரு இனிமேல் சுடு மட்டும்தான் அப்படின்றது அது மாசுன்னு போயிட்டா அதுல நிறைய என்ன சொல்றது ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் வந்து அவரே ஆர்டிஃபிஷியலா மாறிடுவாரு அவர் தான் எங்களோட சாக்லேட் பாய் தெரியுமா உனக்கு அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க